ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெண்ணின் பெருமை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் ஒரு குட்டியான ஃப்ளவர் வேஸ் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. ஏதாவது கலர் ஃபோம் ஷீட்டில் தான் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரியே 4 கட் பண்ணிக்குவாங்க. நடுவில் மட்டும் ஜாயிண்ட் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு அந்த பெட்டல்ஸையும் இந்த மாதிரி யூ ஷேப்பாக கட் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளவரோட டிசைன் வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஸ்கொயர்ஸையும் இந்த மாதிரி யூவாக கட் பண்ணிக்குவாங்க. ஸோ யூவாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சம் பிளாங்காக இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு டிசைன் வைக்கிறதுக்காக ஒரு வி ஷேப் மாதிரி ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஃப்ளவர் வந்து இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. இது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுக்காக அதுக்கு உள்ளே பார்த்து வந்து ஸ்ட்ரிங் ஆகணும். ஸோ அதனால் ஒரு அயர்ன் பாக்ஸ் எடுத்து அதில் வந்து ஹீட் அப்ளை பண்ணும்போது இது மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரியே நம்மளுக்கு வந்து சுருங்கி வந்துடும். ஸோ அதுக்காக இந்த ஹீட் அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த உங்களோட அயர்ன் பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிடிக்கும்போது அது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து உள்ள ஸ்ட்ரிங் ஆகி வந்துடும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் அந்த நடுவில் வந்து இந்த பீட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நான் வந்து எனக்கு தேவையான எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ஏதாவது பால் இல்லைன்னா அந்த ஐஸ்கிரீமோட டப்பா கூட ஓகே தான். இப்போ இங்கே வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கான இடம் மட்டும் விட்டுட்டு மற்ற இடம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி முடித்தா போதும். ஸோ நான் இப்படி ஆல்டர்னேட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு ரெட் ஃப்ளவர், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ளவர் வேஸோட அந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஐடெக் டேஸ்லரோட நெயில் பாலிஷ் ரிமூவரோட அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த பெயிண்டிங்ஸ் எழுதியிருக்க பெயிண்டிங்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியலை. அதனால் அந்த இடத்துல மட்டும் நான் வந்து இந்த மாதிரி 2-3 கோட்டிங் கொடுத்து கலர் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த பிங்க் கலர் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் பிளாங்காக இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிகிறதுக்காக கொஞ்சம் ஒரு கான்ட்ரடிக்ஷனான கலரால் அங்கங்கே டாட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதெல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபினிஷிங்காக அதுக்குள்ளே வந்து பிளாங்காக இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்டான கலர்ஸில் நிறைய கலர்ஸ் சேர்ந்த வந்து பீட்ஸை வந்து அதுக்குள்ளே போடுறேன். ஸோ அப்போ பார்க்கும்போது நிறைய கலர்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் போட்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை வந்து மேலே வைக்கிறேன். அப்போ வந்து கீழே வந்து ஒரு பேஸ், மேலே வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.